ரவீந்திர ஜடேஜாவை நடு கிரவுண்ட்ல வச்சு பலார்னு ஒருத்தர் அரைஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா? ஜாம்நகர்ல வாட்ச்மேனா வேலை பண்ணக்கூடிய அப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பண்ணவங்க அவங்க அம்மா. அப்பாவோட ஆசை என்ன அப்படின்னா, பையன் நம்மள மாதிரி மத்தவங்களுக்கு சல்யூட் அடிக்காம ஆர்மியில ஆபீசர் ஆகணும், மத்தவங்க அவனுக்கு சல்யூட் அடிக்கணுங்கிறது. ஆனா 8 வயசுலயே ஜடேஜாவோட கிரிக்கெட் ஆர்வத்தை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ கிரிக்கெட் ஆடுறா கண்ணு அப்படின்றாங்க. அந்த சமயத்துலதான் மகேந்திர சிங் சௌஹான் ஜடேஜாவோட லைஃப்ல வராரு. கோச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஜடேஜாவை பார்த்தோன்னே நம்பிக்கையே இல்லை, இவன் தேரமாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஃபாஸ்ட் பவுலரா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பின்னரா ஜடேஜா உருவெடுக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு மேட்ச்ல அதிகமான ரன்கள் டீமுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஜடேஜா. அந்த சமயத்துலதான் நடு கிரவுண்டுக்கு உள்ள வந்த கோச்சு சொலுப்புன்னு வச்சார். அந்த மேட்ச் முடிக்கும் போது ஜடேஜா கையில 5 விக்கெட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சௌராஷ்டிரா டீம்ல இடம் கிடைக்குது, அண்டர் 19 டீம்ல செலக்ட் ஆகுறாரு. அவரோட கனவுகள் நிஜமாகிற ஒரு சூழல் சேருது, திறமை வெளியே தெரியுது. ஆனால் அங்கதான் இடியும் விழுது. அவங்க குடும்பத்துக்கே ஆதாரமா இருந்த அவங்க அம்மா ஒரு மோசமான ஆக்சிடென்ட்ல சிக்கி இறந்து போறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம், கிரிக்கெட்டை பத்தி எல்லாம் யோசிக்குமா முடியும்னு ஜடேஜா யோசிக்கும் போது அவங்க அக்காவுக்கு அவங்க அம்மாவோட வேலை கிடைக்குது. அவங்க ஃபேமிலியை மட்டும் காப்பாத்தல, ஜடேஜாவோட கிரிக்கெட் கனவுகளையும் காப்பாத்தினாங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நிறைய பேர் அவருக்கு காவல் தெய்வமா இருந்துட்டே வந்ததுனாலதையோ என்னவோ ஜடேஜாவும் இப்போதைக்கு இந்தியாவுக்கே காவல் தெய்வமா நிக்கிறாரு. எந்த கலர் சட்டையை போட்டுக்கிட்டு ஆடினாலும் அந்த ஆல்ரவுண்டர்ங்கிற டேகுக்கு நியாயம் செய்யக்கூடிய மனுஷர் ரவீந்திர ஜடேஜா. வெற்றி தோல்விகள் கிரிக்கெட்ல மாறி மாறி வரலாம், பிச்ல அவர் நிக்கிறாருன்னா நம்ம மனசுக்குள்ள வர தைரியம் இருக்குல்ல, அது அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் மாறாதுங்க.